Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 138:7. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் ஒரு நம்பிக்கையின் வாக்குறுதியை தேவனிடத்திலிருந்து பெறப்போகிறோம். இந்த வார்த்தையின்படியே அவரது கரம் நம் வாழ்வில் காணப்படும். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், உமது வலது கரம் என்னை இரட்சிக்கும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது கூறுகிறார். இன்றைய வசனத்தின் முதல் பகுதியை தியானிப்போம். நம்மில் பலர் என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ, எனக்கு இருக்கும் பிரச்சனைகளை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேனோ என்று கேள்விக்குறியோடு குடும்பமாக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். வீட்டை பூட்டிக் கொண்டு தனிமையில் அழுது கொண்டிருக்கலாம். இல்லை என்றால் வேலை ஸ்தலத்தில் வேலை நெருக்கடியின் நிமித்தம் அழுது கொண்டிருக்கலாம். இன்றும் வேலையை இழந்ததின் நிமித்தம் கண்ணீர் விட்டு கலங்கிக் கொண்டிருக்கலாம். அல்லது அருமையானவர்களை இழந்தவர்களாய் என் அழுகைக்கு ஒரு முடிவு உண்டா என்று ஏங்கிக் கொண்டிருக்க கூடும். இன்று நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் கண்ணீரை பார்க்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்களை ஆட்கொண்டிருக்கும் மரணத்தையும் மரண பயத்தையும் இயேசு ஜெயமாக விழுங்கியிருக்கிறார். ஆகவே அது நிமித்தம் உங்களை அவர் விடுவிப்பது உறுதி. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் என்றே வேதம் கூறுகிறது. இயேசு மரணத்தை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவரால் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. பக்தனாகிய தாவீது கடந்து சென்ற கண்ணீரின் பாதையை பின்வருமாறு வர்ணிக்கிறார். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன் என்று கூறினார். இன்றைக்கு தாவீதை போல் நீங்களும், ஆண்டவரே, இன்று முதல் என் கண்ணீருக்கு ஏற்ற பதிலை நீர் கட்டளையிடும் என்று அவரிடம் சொல்லுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் முகத்திலிருந்து கண்ணீரை துடைப்பார். அப்பொழுது மக்கள் உங்களிடம் வந்து, நீங்கள் நம்பியிருந்த ஆண்டவர் உங்களை சுகமாக்கிவிட்டார் என்பார்கள். உங்களுக்கு கடன் கொடுத்த மக்கள், நீங்கள் நம்பியிருந்த ஆண்டவர் பெரியவர், உங்கள் கடனை அடைக்க உங்களுக்கு உதவி செய்து விட்டார் என்று சொல்லுவார்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாய், வழிகாட்டியாய், அவர்கள் கண்ணீரையும் துடைக்கிற மக்களாய் விளங்குவீர்கள். இது எத்தனை பெரிய பாக்கியம்! நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். இன்றைக்கு கர்த்தர் உங்களை இப்படியாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கேளுங்கள். அப்பொழுது அவர் உங்களை ஆசிர்வதித்து நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கும் மற்றவர்களுக்கும் ஆசிர்வாதமாயிருக்க கிருபை செய்வார். இன்றைய வசனத்தின் 2ஆம் பகுதியை தியானிப்போம். இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள், தேவனே
நான் மிகவும் பதற்றமான சூழ்நிலையில் இருக்கிறேன். எனக்கு மிகவும் குழப்பமாக உள்ளது. இந்த பிரச்சனை என் கதையை முடித்துவிடும். இந்த காரியம் என் மீது பெரிய வழக்கை கொண்டு வருவது போல் உள்ளது. அல்லது எனது வேலை ஸ்தலத்தில் நான் மிகுந்த சிக்கலில் மாட்டியுள்ளேன். அல்லது ஜனங்கள் என்னை கல்லூரியிலிருந்து வெளியே அனுப்ப காத்திருக்கிறார்கள். நான் மிகுந்த பிரச்சனையில் உள்ளேன் என்று நீங்கள் கூறலாம். குழப்ப நிலையில் தேவனை நோக்கி கூப்பிட முடியுமா என்று கேட்கிறீர்களா? நீங்கள் தேவ இரக்கத்தை பெற முடியுமா என்று கவலைப்படுகிறீர்களா? பிரியமானவர்களே, அவர் உங்கள் மீட்பர். அவர் தனது மக்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அளிக்க காத்திருக்கிறார். எனவே அவரது வலது கரம் உங்களை ரட்சிக்கும் என்று அவர் கூறுகிறார். தேவனுடைய வலது கரத்தில் என்ன சிறப்பு உள்ளது? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை வல்லமையான கிரியைகளை நடப்பித்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் தனது வார்த்தையால் அனைத்தையும் உருவாக்கினார். தேவனுடைய வார்த்தை வல்லமையான காரியங்களை நடப்பிக்குமானால் அவரது கரம் இன்னும் மகத்தான கிரியைகளை நடப்பிக்கும் அல்லவா? கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார் என்று வேதம் கூறுகிறது. அவருடைய வலது கரம் உங்களுக்காக கிரியைகளை செய்கிறது. தாவீதின் வாழ்க்கையில் சவுல், அப்சலோம் மற்றும் அவரது எல்லா எதிரிகளிடமிருந்தும் அவரை காப்பாற்ற கர்த்தர் எவ்வாறு அற்புதம் செய்தார் என்பதை வேதத்தில் காண்கிறோம். இன்று உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வலது கரம் செயல்படும். இன்று ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை உருவாக்குவதை நீங்கள் காண்பீர்கள். கலங்க வேண்டாம் பிரியமானவர்களே, தேவனிடத்தில் வாருங்கள். அவரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தரிடத்தில் வரும்போது அவர் உங்களை தமது பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். அவரது வலது பாரிசத்தில் உங்களை அமரச் செய்வார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவரது வலது பாரிசத்தில் இருக்கும்போது நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். அவர் உங்களை நேசிப்பதால் உங்களை மீட்டுக் கொள்வார். நீங்கள் அவருடைய மகனும் மகளுமாய் இருக்கிறீர்கள். அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். இந்த வாக்குறுதியுடன் உங்கள் வாழ்க்கையை இனிதே வாழுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்மீது வாஞ்சையோடு அன்பு வைக்க கற்றுத்தாரும். என் கண்ணீரை துடைத்தருளும். நீர் தாமே அடியேனின் வாழ்க்கையை பொறுப்பெடுத்து கொள்ளும். நீரே எனக்காக யாவையும் செய்கிறவரானபடியால் உமக்கு நன்றி. உம்மையே பற்றி கொள்கிறேன். என் எல்லைகளை விஸ்தாரப்படுத்தி உம்முடைய சம்பூரண ஆசீர்வாதத்தினால் என்னை நிரப்பும். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறேன். என் கண்ணீரின் பாதையை மாற்றி குறைவுகளையெல்லாம் நிறைவாக்கி ஆசிர்வதியும். உமது கிருபையையும் இரக்கத்தையும் என் மீது ஊற்றும். இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவித்து காப்பாற்றி உமது வலது கரத்தினால் என்னை இரட்சித்தருளும். ஆண்டவரே, உமது கரத்தினால் என்னை அணைத்து கொள்ளும். நான் எதிர்கொள்கிற பிரச்சனையில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். நான் உம்மையே நம்பியுள்ளேன். ஒரு புதிய தொடக்கத்தை எனக்கு நீர் வழங்கியதற்காக நன்றி. சிக்கலான சூழ்நிலையில் நீர் எனக்கு உதவியதற்காக உமக்கு நன்றி. நான் தகுதியற்றவனாக இருந்தாலும் என்னை மீட்டதற்கு நன்றி ஆண்டவரே. உமது அன்பிற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.